ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஜூலை 12 நமக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ கடைசி கட்ட ப்ரிப்பரேஷன். இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரம் கிட்ட இருக்குது. இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், ரிவிஷன் எப்படி பண்ணலாம், ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். முக்கியமாக இப்போ ரீசெண்டாக குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இந்த குரூப் 1 எக்ஸாம் குரூப் 2 குரூப் 4 ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். ஓகேங்க, குரூப் 1 லெவல் டிகிரி லெவலில் இருக்குது, நம்ம கம்பேர் பண்ணணுமா அந்த மாதிரி வந்து யோசிக்காதீங்க. ஸோ டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு ஒரு காமனாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். அப்போ இந்த குரூப் 1ல் என்னென்ன விஷயங்கள் நம்ம தவறு பண்ணியிருக்கோம், இல்லை அட்டன் பண்ணாதவங்க அந்த பேப்பரில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த விஷயங்கள் நம்ம குரூப் 4க்கு திருத்திக்கிட்டால் மட்டும்தான் அப்கமிங் குரூப் 4 குரூப் 2 நீங்கள் ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். அது குரூப் 1 இது குரூப் 4 அப்படி பிரித்து பார்க்காதீங்க. சிலபஸ் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி காமனாக இருக்கா, அங்கே எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, என்னென்ன பாடங்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்றதை லேர்ன் பண்ணால் தான் குரூப் 4 இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேவா? இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப 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 க்ரூஷியலுங்க. ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷம் படிக்கிறோம், மாதக்கணக்காக படிக்கிறோம், 6th to 12th ஃபுல்லாக வந்து படிச்சிருக்கோம். பட் இந்த கடைசி கட்ட ப்ரிப்பரேஷனில் இதை மட்டும் படிக்கலை, இதை மட்டும் படித்தா போதும், இந்த நோட்ஸ் நான் படிக்காமல் விட்டுட்டோம், என் ஃப்ரெண்டு வந்து படிச்சுட்டான், உடம்பு சரியில்லாமல் போகுது, வெளியே நான் வந்து போகணும், இது ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும், பதட்டம் ஆகும். நீங்கள் நல்லா படித்ததுமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். எதுவுமே யோசிக்காதீங்க, சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் சரியாக தான் படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் படித்த விஷயம் போதும், நீங்கள் படித்தது கரெக்டாக இருக்குன்றதை உங்களை ஃபர்ஸ்ட் நம்புங்க. எல்லாமே மறந்தாங்க இருக்கும். நம்ம யாருமே சிட்டி ரோபோ கிடையாது, அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மறந்தா வந்திருக்கும். பட் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருந்தால் எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வரும். அதனால் பயப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக ரிவைஸ் பண்ணணும், பதட்டம் அடையாதீங்க. லாஸ்ட் டைமில் எல்லாத்தையும் வாரி போட்டுக்காதீங்க. இதை படிக்கணும், இந்த சேனல் பார்க்கணும், ரிவிஷன் போட்டிருக்காங்க, எங்கள் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் பார்த்தா போதுன்னு சொல்கிறாங்க, இங்கே தான் வந்துன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயம் தூக்கி போட்டுக்காதீங்க. என்ன இருக்கோ அதை படித்தா வந்து போதும். ஓகே, சரிங்க. இப்போது என்ன கட் ஆஃப், எந்த மாதிரி படிக்கணும், ரிவிஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி குரூப் 4 எனக்கு வேணும், எந்த ஒரு காரணம் காம்ப்ரமைஸ் இல்லை அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்த தயவு செஞ்சு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டாப்பராக இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், பட் இதை வந்து பாருங்கள். மினிமம் ஜூலை 1லேருந்து ஜூலை 11 வரைக்கும், அதாவது எக்ஸாம் டேட் முன்னாடி வரைக்கும் எத்தனை நாள், ஒரு மினிமம் 10 நாளுங்க. ஓகேவா? எக்ஸாம் முன்னாடி 10 நாள் எல்லாருமே நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம், என்ன அகாடமி வேணால் போயிருக்கலாம், எல்லா புக்கையும் படிச்சிருக்கலாம், பட் இந்த ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களோட மார்க்கு இன்னும் பூஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரைட்டாக? என்ன விஷயம் நான் சொல்ல போகிறதுனா, லாஸ்ட்டு 10 நாள் டெய்லி காலையில் 9:30 மணியில் இருந்து 12:30 மணி வரைக்கும், புரியுதா? இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக நினச்சிக்காதீங்க, அட போட வேலை இல்லை இவன் சொல்கிறான், நம்ம வந்து இன்னும் வந்து கண்டென்ட்டை வந்து படிக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம எவ்வளோ கண்டென்ட்டை படித்தாலும் அங்கே டெலிவரி ஒழுங்காக பண்ணால் தான் மார்க்கு. நம்ம 6th to 12th வரைக்கும் படிக்கிறோம்னு படிச்சுட்டே இருப்போம், நாலேஜ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நம்ம லேர்ன் பண்ணுறதில்ல. ஓகே, அப்போ இந்த லாஸ்ட் 10 days என்ன பண்ணணும், இந்த 9:30 to 12:30 உங்கள் வேலை என்னன்னா, ஏதோ ஒரு டிஎன்பிசி பேப்பர், ஓகேவா, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஃபர்ஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 1 பேப்பர், அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 பேப்பர், குரூப் 2ஏட மெயின்ஸ் பேப்பர், அப்புறம் குரூப் 2, அப்புறம் குரூப் மாதிரி பேக்லேருந்து போங்க. 2024லேருந்து ரிவர்ஸில் வந்து போங்க. லாஸ்ட் 10 days 10 பேப்பர். ஓகேவா? நீங்கள் அதுலேருந்து எனக்கு கொஸ்டின் வரும்னு நான் சொல்லவே இல்லை. இந்த லாஸ்ட் 10 பேப்பரை 9:30 12:30 தயவு செஞ்சு மொபைல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரூமில் போய் உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 3 hours அந்த 200 கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணணுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் 140 தான் போட முடியுது, டைம் மேனேஜ் பண்ண முடியல. திரும்ப அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்கள், அது 160 கொண்டு வரணும். திரும்ப அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்கள், அது 165 கொண்டு வரணும். திரும்ப ட்ரை பண்ணுங்கள், 170 கொண்டு வரணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் குரூப் 1ல் பெரிய பாடம் நம்ம வந்து லேர்ன் பண்ணது. பேப்பர் வந்து ஈஸிங்க. குரூப் 1 பேப்பர் லாஸ்ட்டாக கம்பேர் பண்ணுற குரூப் 4 குரூப் 1 குரூப் 2 பேப்பர் வந்து ஈஸி. பட் ஈஸியான ஒரு பேப்பர், தெரிஞ்ச ஒரு கேள்வியை நிறைய பேர் விட்டு வந்திருக்காங்க. ஒரே காரணம் சொல்கிறது, டைம் பத்தலை, பெருசாக வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டுமே 150 பேஜ் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும் போதே ஐயோன்ற ஒரு பயம் வந்து பின்னாக வந்தது. அந்த வெயிட்லாம் மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. 300 கிராமுங்க அந்த பேப்பரு, கொஸ்டின் பேப்பர். ஸோ அவ்வளோ பெரிய பேப்பர் இருக்குது அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணலை, எக்ஸாம் ஹாலில் காலை வாரி விடும். தயவுசெய்து அதை மட்டும் வந்து பின்னாக புரிஞ்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் 10 days எல்லாருமே பண்ணுறது தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த டாப்பருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த இடைப்பாடுகள் என்ன பிரச்சனை வருதா, இது ஒன்று தான். எவ்வளோ பேர் அகாடமி போக படிக்கிறாங்க, யூடியூப் பார்க்க படிக்கிறாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 10 days என்ன பண்ணுங்கள், ஏதோ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் அந்த 3 மணி நேரம் 200 கேள்வி அட்டன் பண்ணுற வரைக்கும் ப்ராக்டிஸ் வந்து இப்போ நாங்கள் இருக்கணும்.
நம்ம யோசிக்கிறது அந்த 3 ஹவர்ஸில் வந்து ஒரு ஸ்கீம் வந்து இப்போ நாங்கள் படிச்சிருவேன், மேக்ஸ் வந்து இப்போ நாங்கள் போட்டு பார்த்துருவேன், படித்து என்ன பிரயோஜனம்? எக்ஸாம் ஹால் டெலிவரி பண்ணோம்ல, டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த 3 ஹார்ஸ் 180 நிமிஷம் கரெக்டாக நம்ம வந்து போட்டாகணும். அந்த 200 கேள்விக்கும் நெகட்டிவ் மார்க்கே இல்லை இல்லையா? அப்போ அந்த 200 கேள்வி மினிமம் அந்த படித்து பார்த்தா நம்ம வந்து போடணும். இப்போ குரூப் 1ல் நிறைய பேர் பண்ணது ஒரு 160 கேள்விகள் படித்து போட்டிருக்காங்க, 40 கேள்விகள் படிக்காமலேயே ஏபிசிடின்னு மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஒரு குறைஞ்சபட்சம் சும்மா படித்து போட்டாவது மேபி சான்ஸ் இருக்கலாம் சரியாக வரதுக்கு. அந்த லெவலுக்காவது உங்கள் ப்ராக்டிஸ் இருந்தாகணும். ஓகே, அப்போ 3 ஹார்ஸில் 200 கேள்வி மேக்ஸோ தமிழோ மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் டைம் பத்தலைன்றது யாருமே சொல்லாதீங்க. டிஎன்பிசி பெருசாக கேட்டுட்டாங்க, பல்காக கேட்டுட்டாங்க, பெருசாக கேட்டு வச்சிட்டாங்க, பண்ண முடியல, வாழ்க்கையில் விளையாடுறாங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எந்த ஒரு யூஸுமே இல்லை. இது படித்தா வர போகிறது கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். நம்ம 6லேருந்து 12th வரைக்கும் எவ்வளோ படித்தாலும் இதை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது. அன்டில் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருக்கணும், கரெக்டாக மைண்ட் செட் ஆகணும். 9:30 12:30 200 கேள்வி நான் இவ்வளோ அட்டன் பண்ணுறேன், 1 ஹவரில் 40, 2 ஹவரில் 60 வருது, ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா வந்து நாங்கள் போடுறேன், நெக்ஸ்ட் டே 1 ஹவரில் 60 வருது. இந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டை டியூன் பண்ணிக்கிட்டே போகணும். ஆட்டோமேட்டிக்காக 12th டே நீங்கள் எந்த பதட்டம் இல்லாமல், கைவலி இல்லாமல், மைண்ட் சோர்வாகாமல் ரிலாக்ஸ்டாக போட முடியும். இந்த ப்ராக்டிஸை தயவு செஞ்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணலை, நம்ம குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 வருங்காலங்களில் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கேட்குற கேள்விகள் பெருசாக இருக்குது, ஆன்சர் ஈஸியாக இருந்தாலும் டைம் பற்ற மாட்டுது. ஓகேவா? அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ஏற்றிக்கணும். ஓகே, சரி. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ நாங்கள் வரலாம். இப்போ குரூப் 4 இதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 200 கேள்வி வந்து கேட்குறாங்க இல்லையா? இப்போ கட் ஆஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் மார்க்னா ஒரு 165 மேலே வந்தே ஆகணுங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா இதுவும் கேஸ்ட் வைஸாக வந்து இப்போ நாங்கள் மாறலாம். பட் சேஃப் ஜோன்னா ஒரு 170 ப்ளஸ் போனால் தான் ஒரு பியூர் சேஃப் ஜோனாக வந்திருக்கும். இதுவும் கம்மியாக நம்ம சொல்ல முடியும், ஏன்னா பேப்பர் ஈஸியாக வந்தால் இன்னும் அதிகமாக வந்து இப்போ நாங்கள் மாறலாம். ஒரு 170 நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லையா? இப்போது ஜிஎஸ் பொறுத்தவரை கேள்வி எப்படிங்க கேட்குறாங்க? சயின்ஸில் ஒரு 5 கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அடுத்தது ஜியாகிரஃபியில் ஒரு 5 கேள்வி. இந்த மாதிரி சிலபஸ்லாம் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அப்போ தான் இன்னும் ஈஸியாக நீங்கள் வந்து போட முடியும். ரைட். அடுத்தது ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து 10 கேள்வி கேட்குறாங்க. பாலிட்டியில் 15 கேள்வி கேட்குறாங்க. யூனிட் நம்பர் 5 அதாவது எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே சேர்த்து 20 கேள்வி வந்து கேட்கப்படுது. லாஸ்ட்டாக வேறு தமிழ் சொசைட்டி அதெல்லாம் சேர்த்து யூனிட் நம்பர் 6ல் உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஜிஎஸ்டியில் தான் வந்து கேட்கப்படுற கேள்வி 25 மேக்ஸ் வந்து கேட்குறாங்க. ரைட். இப்போது நான் சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. குரூப் 4 இந்த லாஸ்ட் 20 டேஸில் மேக்ஸுக்கு அடிஷ்னலாக எதனா ஒரு சம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. மேக்ஸில் என்னவோ இந்த வாட்டி கொஞ்சம் கை வைக்க போகிறாங்கன்றது ஒரு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா குரூப் 1லேயே வந்து ஒரு விதமாக வந்து வச்சுருந்தாங்க, ரொம்ப கஷ்டம்னு கிடையாது. ஒரு 15 கேள்வி ஈஸியாக இருந்தது, 10 கேள்வி கொஞ்சம் கச்சாமச்சம் தான் இருந்தது. பட் குரூப் 4ல் என்ன சொல்லும் போது இன்னும் வந்து மாடல் மாற்றி ட்விஸ்ட் வைப்பாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த குரூப் 2A இந்த மெயின்ஸ் லெவலாம் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்து மேக்ஸ் அந்த மாதிரி சால்வ் பண்ண பாருங்கள். ஓகே, ரைட். இப்போது இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன் நம்ம என்னங்க பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் தமிழ். ரைட்டா? அந்த காலையில் டெஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு தமிழ் டெய்லி வந்து நீங்கள் வந்து பார்த்தாகணும். தமிழுக்கு லாஸ்ட் டைம் என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது புக்கை படிச்சிருந்தா வந்து ஓகே, படிக்கலைன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் டெஸ்ட்டு அதிகமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், இன்னொரு 4 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து முடிச்சு விட்டுருவோம். அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எஸ், அது வந்து பின்னாக போதும். அடுத்தது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மினிமம் ஒரு 10 வருஷம் பேப்பர். ஓகே, குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A இல்லை மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் மினிமம் ஒரு 10 வருஷம் பேப்பர் பிவைக்கு பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஓல்டு புக் சில பேர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த ஓல்டு புக்கை படிக்காதவங்களுக்கு பிவைக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் ஆகும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, கண்டென்ட் எதுவுமே கட் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் நமக்கு வந்து முக்கியம். அந்த கான்செப்ட் கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க. இப்போ பாரதியாரா என்ன வந்து எழுதியிருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களா, சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி நீங்கள் படிச்சுட்டு போகணும். டெய்லி தமிழை வந்து கொண்டு போவாங்க. மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து படிங்க. லாஸ்ட் ஒரு 10-15 நாளில் மினிமம் 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் படிச்சே ஆகணும். தமிழில் ஒரு 90+ இங்கே வரணுங்க. இது மினிமம், இது மேக்ஸிமம் நீங்கள் 95 கிட்டே வந்து போடலாம். பட் லாஸ்ட் டைம் கேட்ட தமிழ்லாம் பார்க்கும்போது இந்த வாட்டி கேட்டாங்கன்னா 90+ வந்து போடலாம். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இலக்கணம் மட்டும் தான் கேட்குறாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்துலான்ற மெத்தனமாக இருக்காதீங்க. ட்விஸ்ட்டே இங்கே தான் வந்துருக்கு. ஒரே கான்செப்டை வேறு மாதிரி வந்து கேட்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்கும்போது கூட கொஸ்டின் எடுக்க வந்து இப்போ முடியல, ஏன்னா டாபிக் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஒரே டாபிக் பிரித்து எதுக்கு இருக்குன்னா வேறு மாதிரி கேட்க முடியும். அந்த ஒரே டாப்பிக்கை வச்சு வேறு மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் ஈஸியாக இருக்குன்ற மைண்ட் செட்டை உள்ளே போயிடாதீங்க. புக்கில் கம்மி பண்ணிட்டாங்கன்னு என்ன இருந்தாலும் நீ ஃபுல் புக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாப்பிக்கை எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துருக்கணும். எனக்கு தமிழை பற்றி முழுசாலாம் வந்து தெரியாது. பட் ஒரு டாபிக் கேட்குறாங்களா, இப்போ சேர்த்து கேட்கப்படுது அப்படின்னா அந்த சேர்த்து எழுதுகளில் இருந்து வேறு என்னெல்லாம் வந்து பண்ண முடியும், பிரித்து எழுத எப்பெல்லாம் வந்து பின்னாக்க பண்ணலாம்.
குறில் நெடிலாம் எப்படி வந்து பின்னாக மாற்ற முடியும், எல்லா ஆங்கிளுமே பண்ணிட்டு போங்க. பின்னாடி வந்து நம்ம யாருமே குறை சொல்லக்கூடாது. இவங்க வந்து கஷ்டமாக கேட்டாங்க, வேறு மாதிரி கேட்டாங்க, இந்த மாதிரி குறை சொல்லாதீங்க. எல்லாரும் அட்டன் பண்ண தான் செய்கிறாங்க, நாம் அதுக்கு தயாராக இருக்கணும். ஓகே, இது ஒன்று. அடுத்தது இங்கே ஜிஎஸ் நம்ம வந்து வரலாம். ஜிஎஸ்ஸை செலக்டிவாக வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைமில் சயின்ஸ் டச் பண்ணாதீங்க, வேண்டாம். 5 கேள்வி இருக்கா, 5 கேள்வியில் கொஞ்சம் புக் பேக்கோ யூடியூப்பில் போகிறதோ அப்படி இப்படி நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட மினிமம் 2 கிட்ட நீங்கள் போட்டால் கூட வந்து போதும். ஓகே, ஆனால் நான் சொல்கிறது 200 கேள்வியுமே அட்டன் பண்ணால் தான் குரூப் 4 கிளியர் பண்ணவே முடியும். நம்ம சாலிடாக 170 தான் அட்டன் பண்ணுறோம் வந்துடும்னா வராது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் 200க்கு 170 மேலே வேணும்னா 200மே அட்டன் பண்ணணும். அந்த 200 அட்டன் பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ் பண்ணாதாங்க பண்ண முடியும், இல்லை பண்ணவே முடியாது. ஓகேவா, இங்கே உங்களோட ஸ்கோரிங் ஏரியா இவங்க 2 பேர் தான் மெயின், இவங்க 2 பேர் தான். ஓகேவா, இதில் வந்து பாலிட்டி கண்டிப்பாக வந்து போட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டியது 6லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்களே சமச்சீர் புத்தகம், படிச்சிருக்கணும் இல்லையா, அதை மட்டுமே ஸ்ட்ராங் பண்ணுங்கள். வெளியே போக வேண்டாம், குரூப் 4க்கு வெளியே போக வேண்டாம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த புக்கு இது வரும்னு சொல்லியிருக்காங்க, இதை மட்டும் படித்தா சொல்கிறாங்க, வேண்டாங்க. 75 ஜிஎஸ் கேட்குறாங்க, 75 கேட்குறாங்க. ஒரு மினிமம் ஒரு 15 கேள்வி நம்ம கரண்ட் ஆஃபீஸை வச்சுக்கலாம். அவ்வளோ கேட்பாலும் தெரியாது குரூப் 4ல். ஓகே, 15 நம்ம வந்து வச்சுக்கலாம். மீதி எவ்வளோ இருக்குங்க, 60 கேள்வி இருக்குது. ரைட், இந்த 60ல் சாலிடாக 50க்கு மேலே உங்களுக்கு சமச்சீர் புக்கில் நேரடியாகவே கேட்க போகிறாங்க, இல்லை மறைமுகமாகவோ அங்கே தான் கண்டு வரப்போகுது. ரைட், இப்போ நம்ம இந்த 15க்காகவோ இல்லை வேறு 5க்காகவோ நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறத விட இந்த 50 முதல்ல வந்து முடிங்க. நம்ம கையில் என்ன இருக்குது, 95 கிட்ட லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து இப்போ நாங்கள் இருக்குது. மேக்ஸில் ஒரு 23 கிட்ட நம்ம அது போட்டு ஆகணும். கஷ்டமாக இருந்தால் 20 நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ஒரு 115 கிட்ட வந்து இப்போ கிடைக்கிது. இந்த 50 கேள்வி சரியாக நம்ம வந்து போடணும். ஒரு 165 கிட்ட வந்து கிடைக்கிது இல்லையா. இது கையில் இருக்கிற ஒரு விஷயம். ரைட், நம்ம வந்து இதை படிக்காமல் பின்னாடி வந்து கேட்பாங்களோ, கஷ்டமாக கேட்பாங்களோ, வேறு மாதிரி கேட்பாங்களோ, அங்கே வந்து போகலாம் இங்கே வந்து போகலாம், அதெல்லாம் வேண்டாம். படித்ததையே திரும்ப திரும்ப படிங்க. நல்லா தெரிஞ்சதையே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த பேசிக்ஸாக கை கொடுக்குது. ஸ்கீம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ் மட்டும் படிங்களேன். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ப்ரிடிக்டபிள் ஆகிட்டா ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த கவர்மெண்ட் பற்றி தான் வந்து கேட்குறாங்க. தலைவர்களாக நான் இவங்களை பற்றி தான் கேட்க போகிறேன், இல்லை சம்மந்தப்பட்டு அவங்கள பற்றி தான் நான் கேட்க போகிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அதை மட்டுமே ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால் வந்து போதும். ஸ்கீம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த ஜிஎஸ்சில் சப்ஜெக்டில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே சமச்சீர் புத்தகத்தில் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ, என்ன நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டுமே திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். தெரிஞ்ச விஷயத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எப்போவுமே 50 கேள்வியும் தெரியாமல் போக போகிறது கிடையாது குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஏன்னா 10th லெவல் தான் கொடுத்துருக்காங்கன்னா கேள்விகள் அதிகமாக அங்கே தான் வரப்போகுது. ஒரு 5-6 கேள்விகள் ரொம்ப கண்ணா பின்னாலாம் வந்து கேட்பாங்க. அதை பார்த்து பயந்துடாதீங்க. ஈஸியான கேள்வி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் ஹால் எப்படி கொண்டு போகலாம் அதை நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனில் புதுசாக எதுக்குமே போகாமல் சமச்சீர் புக்கை மட்டுமே அப்படியே வச்சுக்கோங்க. அதுதான் குரான், அதுதான் பைபிள், அதுதான் பகவத்கீதை அப்படின்ற மாதிரி அதை மட்டுமே திரும்ப 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 ரிவைஸ் பண்ணுங்கள், போதும். ஓகே, தமிழுக்கு உங்கள் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். போட்டிருந்தா டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. பிஒய்க்கு 10 வருஷம் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஜிஎஸ்க்கு சமச்சீர் புத்தகம் மட்டுமே போதும், தயவு செஞ்சு போதும். ஏன்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் வெளியே போய் படிக்கிறதுக்கு அட்வைசபிள் இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் வெளியே எக்ஸ்ட்ரா படிக்கும் போது புதுசாக வந்து பார்ப்பீங்க, அதை படிக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு மைண்ட் செட்டில் ஐயோ இது படிக்கலையே, ஆன்சர் பண்ண முடியலையே அப்புறம் மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் நிறைய மார்க் டெஸ்ட்லாம் சால்வ் பண்ணும்போது அங்கே வர மார்க்கை யோசிக்காதீங்க. மார்க் டெஸ்ட்லாம் அதை விட டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. அந்த மார்க்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. உங்கள் வேலை கையில் இருக்க சோர்ஸை மட்டும் ஸ்ட்ராங்காக வந்து படிங்க. சப்ஜெக்ட் வைஸாக இங்கே 20 கொடுத்துருக்காங்க, 20 ஃபஸ்ட்டு படிக்க போகிறோன்னு போகாதீங்க. ஓகேவா, சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிக்க வேண்டிய ஆள் யாருன்னா பாலிட்டி தான். ஏன் அப்படின்னா பாலிட்டி 15 கேள்வியில் மினிமமாக 13 கேள்வி ஈஸியாக தாங்க வரும். இப்போ குரூப் 1 எடுத்து பாருங்கள், நீங்கள் போயிட்டு பாலிட்டி அவ்வளோ கஷ்டமே இல்லை. பார்ட்ஸு, ஆர்டிகல்ஸு இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல. ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் டிப்பிக்கலாக இருந்தது, அதுவுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பாலிட்டி அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஏன்னா எவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் குவாலிட்டியை ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். மினிமம் 13 நம்ம வந்து போடணும். நல்லா படிச்சிருந்தா 15 வந்து போட முடியும். குவாலிட்டி எல்லாமே தரவாக முடிச்சிட்டிங்களா? எல்லாம் முடிச்சா பார்த்துக்கணும். 6th 12th வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அப்புறம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு யூடியூப் சேனலில் பாலிட்டிக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்கா, அது ரிவைஸ் வந்து பின்னாக எடுத்துக்கோங்க. அது மட்டுமே பாலிட்டிக்கு போதும். ரிவிஷன் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்களே, அது மட்டுமே வந்து பாருங்கள். அண்ட் லாஸ்ட் டைமில் வந்து இதை படிக்கலை தெரியலன்னா டென்ஷன் ஆகாதீங்க, பரவாயில்ல, சும்மா வந்து பாருங்கள், போதுமானதாக வந்திருக்கும். பாலிட்டி முடிச்சது அதுக்கப்புறம் எக்கனாமி வந்து எடுங்க. அண்ட் இங்கே நான் சொல்கிறது எக்கனாமி, சயின்ஸு ரெண்டுமே ஓகேவா. எக்கனாமி, சயின்ஸ் ரெண்டுமே புக் பேக்கை பார்த்துட்டு போங்க. குரூப் 1ல் புக் பேக் கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, டேரெக்டாக கேட்கல, பட் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எக்கனாமிக் கேள்விகள்லாம் 12th புக்கு மட்டுமே போதும். குரூப் 1 லெவல், டிகிரி லெவல் நம்ம வந்து படிச்சிருக்கோம், அவ்வளோ படிக்கணும்னு. பட்
12th புக்கு ஃபுல்லாக படிச்சிருந்தாலே நம்ம கேட்டிருக்க கேள்விகள் எக்கனாமியில் 95% அட்டன் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே டேட்டா தான் கேட்டிருந்தாங்க, கான்செப்ட் எல்லாமே புக்கில் வந்திருக்கு. அப்போ குரூப் 4க்கும் அந்த லெவலுக்குலாம் வெளியே வந்து போக மாட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் தாராளம் நம்பி வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படிலாம் படிக்கலாம். சொசைட்டி வந்து இப்படினாங்க போக முடியும். சொசைட்டியில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நல்லா வந்து பாருங்கள். தமிழக வரலாறில் அந்த தலைவர்கள் பற்றியோ ஏன்னா வந்து போர்கள் இருக்குது, இந்த நேம்ஸ்லாம் நிக்நேம்லாம் கொடுப்பாங்கல்ல, இப்போ சேராஸ், சோழாஸ், பாண்டியாஸ்க்கு இந்த பேர்லாம் மாற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி என்ன தலைவர்களுக்கு என்னென்ன பேர்லாம் வந்திருக்கு, பட்டங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாருங்கள். நாணயங்கள் வந்து பின்னாக பாருங்கள். இந்த ஒரு தலைவர்களுக்குமே இந்த நாணயங்கள்லாம் வந்து சோழாஸ், சேலாஸ் நாணயங்களை கொடுத்துருப்பாங்க. நாணயங்கள்லாம் வந்து பாருங்கள். இந்த மார்க்கெட் இருக்குன்னா அதுக்கு ஒரு பேர் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பேர், இப்போ ஈவினிங் மார்க்கெட்னா ஒரு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சமைச்ச புக்லேயே வந்துருக்கு. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து தேடி வந்து பின்னாக படிங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகளில் யார் கல்வெட்டுகள்லாம் இருக்குது, என்ன பேர்கள்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதிகமாக குரூப் 4ல் வந்து ஃபோக்கஸ் பண்ண சான்ஸ் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் இங்கே திருக்குறளில் ஒரு 2 to 3 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தமிழில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பயம் கிடையாது. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி. ஓகேவா? ஜியாகிரஃபியில் 10th கொடுத்துருக்க அந்த 7 பாடங்கள் 5+2 அதை மட்டுமே பாருங்கள் போதும். வெளியே போனால் டைம் இல்லை. அந்த 7 பாடங்கள் படிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. அதை மட்டும் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்து வாங்க. லாஸ்ட்டாக சயின்ஸ் சும்மா வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே குரூப் 4ல் எது கஷ்டமாக வரப்போகுது என்னோட அசம்ஷன் படி பார்க்கும்போது மேக்ஸ் தான். மேத் இந்த வாட்டி கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்களோன்ற ஒரு பயம் அது இருக்குது. ஏன்னா ஃபில்டர் பண்ணால் அங்கே தான் ஃபில்டர் பண்ண முடியும். சேம் டைம் தமிழ் பேப்பர் ஈஸியாக வர மாதிரி இருந்தாலும் அதிகமான ட்விஸ்ட்டு அங்கே எதிர்பார்க்கலாம். ரைட்டா? அதனால் எல்லாம் வந்து கான்செப்டாக லேர்ன் பண்ணுங்க. குறில், நெடில், இல்லை என்ன எழுத்துக்கள் இருக்குது, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, எல்லாமே சின்னதாக பெருசாக, துணைக்கால் வரணுமா வரக்கூடாதா, சின்ன சின்ன டாப்பிக்கு, ஈஸியான டாபிக் தப்பு பண்ணக்கூடாது. அதான் வந்து முக்கியமே. ஒரு போட்டி தேர்வில் எங்கே வந்து நம்ம கிளியர் ஆகாமல் போகிறோம்னா கஷ்டமான கேள்வி ஃபேஸ் பண்ணுறதால இல்லை, ஈஸியான கேள்வியை தப்பாக பண்ணுறது தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தால் குரூப் 1 அட்டன் பண்ணவங்கள போய் கேட்டு பாருங்கள். ஈஸியான கேள்வி விட்டு வந்திருப்பாங்க. தப்பு ஏன் நடக்குது? அங்கே அந்த ஈஸியான கேள்வி தானே, பார்த்துக்கலாம்பா, ஈஸியாக படிச்சு விட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டு குரூப் 1ல் கேட்ட பார்ட்ஸ் இருக்குல்ல, இதில் தப்புன்னு வந்திருக்காங்க. அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் இந்த பார்ட் 8 அப்புறம் மாதிரி வந்து போட்டு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பார்ட் 8னா என்ன, பார்ட் 7னா என்ன, பார்ட் 8 வந்து லாங்குவேஜ் பற்றி கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ பார்ட் 7ல் வந்து இந்த சென்டரு, ஸ்டேட் கணக்கு கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தப்புன்னு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம அகாடமி போகணுமோ கிளாஸ் போக தேவையில்லை. பேசிக்கான ஒரு விஷயம். பட் என்ன தப்பாயிடுச்சு? பார்ட்ஸ் என்ன ஈஸி படிச்சலான்னு போனவங்க ரிவைஸ் பண்ணலை, தப்பு பண்ணிட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது தெரிஞ்ச ஒரு கேள்வியை, ஈஸியான ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ரொம்ப சப்ப அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்க தான் பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிடுவாங்க. தமிழுக்கோ ஜிஎஸ்க்கோ ஈஸியாக டாபிக் திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. சமச்சீர் புத்தகம் போதும், நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிடுங்க. எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துக்கு நீங்கள் வந்து இப்போ நிறைய ஷிஃப்ட் ஆகிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அதை முடிக்காமல் ஷிஃப்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகிடும், புரிஞ்சுக்கோங்க. ஓகே? குரூப் 1லுமே ஏகப்பட்ட கேள்விகள் பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க. அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால்தான் தப்பு வந்து நடந்தது. நீங்கள் அதை பண்ணிடாதீங்க. சேம் திங் டைம் மேனேஜ்மெண்ட்டை எக்ஸாம் ஹாலில் போய் ட்ரை பண்ணாதீங்க, இங்கேயே ட்ரை பண்ணிட்டு போங்க. அப்போ தான் பண்ண முடியும். இல்லைனா குரூப் 4ல் டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? இந்த 3 மணி நேரத்தில் மினிமம் 1 மணி நேரம் 15 நிமிஷம் நீங்கள் தமிழை முடிச்சே ஆகணும். இதை நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஜிஎஸும் வந்து போடணும், மேக்ஸும் வந்து போட்டே ஆகணும். இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம், உங்களுக்கு 175 கேட்டாங்க ஜிஎஸில். நீங்கள் மேக்ஸில் கொஞ்சம் தடுமாறினா கூட அந்த ஜிஎஸை ஒழுங்காக பண்ணால் கட் ஆஃப் கிட்டே வந்து போக முடியும். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் மேக்ஸையே அதிகமாக ஃபீல் பண்ணலை குரூப் 1 அப்படின்னு சொல்லும் போது நம்ம கட் ஆஃப் எவ்வளோ வரப்போகுது? ஒரு 150 கிட்டே வந்து வரலாம். நீங்கள் மேக்ஸில் 25 கேள்வியில் ஒரு 10 போட்டிருந்தா கூட ஜிஎஸில் கேட்குற 170 நல்லா பண்ணால் குரூப் 1 அங்கே ரீச் பண்ண முடியும். ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸில் 10லாம் போட்டிங்கன்னா நினச்சே பார்க்க முடியாது. மினிமம் 20 போட்டே ஆகணும். ஓகே? அப்போ டைம் மேனேஜ் பண்ணணும்ல. இங்கே தமிழில் டைமை கம்மி பண்ணிட்டே வரணும். இங்கே வந்து நான் 1.5 மணி நேரம் தமிழை வந்து அட்டன் பண்ண போகிறேன், 1 மணி நேரம் நான் வந்து ஜிஎஸ் வந்து பார்க்க போகிறேன், இது 1/2 மணி நேரம் மேக்ஸ் போட போகிறேன்னா அப்படியே காலை வாரி விட்டுரும், பத்தாது. அப்போ தமிழுக்கான டைமை நீங்கள் கம்மி பண்ணி ஆகணும், ஜிஎஸ்கான டைமை நீங்கள் கம்மி பண்ணி ஆகணும். அப்போ தான் நீங்கள் மேக்ஸ் இன்னும் நல்லா வந்து நாங்கள் போட முடியும், யோசிச்சு வந்து பண்ண முடியும். எங்கே பண்ண முடியும்? கண்டென்ட் ஸ்ட்ராங்காக பண்ண முடியாது. அந்த 3 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற விஷயத்த வீட்டில் அந்த 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கேள்வியாக நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இலக்கணமாக எவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அந்த 3 மணி நேரம் லாஸ்ட் ஒரு 2 டேஸ், அதாவது ஜூலை 9, ஜூலை 10, ஜூலை 11 இந்த 3 நாளுமே குரூப் 4 பேப்பர், குரூப் 2 பேப்பர் மட்டுமே சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. அந்த தமிழ் மேக்ஸ் இருக்க ஒரு பேப்பரை என்னால் 3 ஹார்ஸில் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுதுன்னா இந்த 3 நாளில் 200 கேள்வி நீங்கள் சால்வ் பண்ணியே இருக்கணும். அதாவது எல்லா கேள்வியுமே படித்து பார்த்து சால்வ் பண்ணணும். அதை பண்ணிட்டா 12th அன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி பண்ண முடியும்? ஜூலை 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜூலை 12 ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும்.
அதை மட்டும் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. இதுதான் சூட்சமம். பெரிய டாஸ்க்கு நமக்கு தேவையில்லை. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், அவ்வளோதான். சரியா? 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 10 நாளுமே அதுக்கான விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக பண்ணுங்க போதும். 9:30 12:30 அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஈவினிங் அட்டன் பண்ணலாம்னு யோசிக்காதீங்க. எக்ஸாம் டைம்லேயே உட்காருங்க, அதான் ஈஸியாக வந்திருக்கும். ஓகே, இதுதான் பேசிக்கான விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறது, தெரிஞ்ச தொழிலில் விட்டவனு கேட்டான், தெரியாத தொழிலில் தொட்டவனு கேட்டான். தெரிஞ்சதை மட்டும் ஸ்ட்ராங்காக படிங்க, தெரியாத அப்புறம் பார்த்துக்கலாம். டைம் இருந்தால் படிச்சுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.